யாட் ப்ரோ பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ யாட் ப்ரோ பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். யாட் ப்ரோனா என்ன, அன்லாக் டூல் மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ற ஒரு டூல். ஓகேங்களா, இது வந்து 3 months 6 months 12 months சொல்லிட்டு அவைலபிள் இருக்கு. இதுல எந்த பிளான் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிசி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த அப்ளிகேஷன் எங்க டவுன்லோட் பண்ணா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் யாட் ப்ரோ ஆக்டிவேஷன் பண்ணி தரணும், யூஎம்டி ஆக்டிவேஷன் பண்ணி தரணும், இல்ல சம்திங் எந்த டூல் ஆக்டிவேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, ரினியூவலா இருந்தாலும் சரி, கிரெடிட் ஆக்டிவேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஈஸி அன்லாக் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடான டூல்ஸ் தேவை அப்படின்னா கொரியரும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா யாட் ப்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். யாட் ப்ரோனா என்ன, அதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன பிராண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். கூகுளில் வந்து யாட் ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வரும். அதில் வந்து டவுன்லோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்து கூட்டிட்டு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குது, அதை கொடுத்தா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் பண்ணுங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டூலோட லிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இமெயில் ஐடி கேட்கும், கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். இதை நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு, என்ன ஃபோன் நம்பர், என்ன கண்ட்ரி, உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணும் அதை போட்டுங்க. அப்புறம் இந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். இதெல்லாம் எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க எங்ககிட்ட சொன்னாலே நாங்களே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன டீட்டெயில கிரியேட் பண்ணி தரணும் மட்டும் சென்ட் பண்ணா போதும். நாங்களே ஆக்டிவேஷன் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி அப்படியே டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேக் டு லாகின் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுல என்ன மெயில் ஐடி வந்து அதை கொடுத்துமோ அந்த மெயில் ஐடி கொடுக்கணும். அப்புறம் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துமோ அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தா நமக்கு லாகின் ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல ஆன்லைன் இருக்கான்னு பாருங்க. ஆன்லைன் இருந்தால் மட்டும்தான் டூல் வந்து லாகின் ஆகும். ஆஃப்லைன் இருந்தால் டூல் வந்து லாகின் ஆகும். ஸோ இதையும் பார்த்துக்கங்க. இது சேவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க லாகின் ஒரு வாட்டி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாட்டி டூலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டைப்ல இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க டூல வேற ஒருத்தவங்க கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சேவ்ல கொடுத்துட்டீங்கன்னா. ஸோ நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க, வேற யாராவது யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்னா சேவை கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா பாஸ்வேர்டு வந்து பார்க்க கூட முடியாது கிளிக் பண்ணி, அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் போட்டுக்கலாம். ஸோ யாட் ப்ரோ மட்டும் இல்லை, நம்ம அன்லாக் டூல், நெக்ஸ்ட் வந்து இஎம்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க. ஸோ நம்ம யாட் ப்ரோ மட்டும் இல்லை, அன்லாக் டூல், இஎம்டி, அப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏன்னா டூல்ஸ் வேணும், ஆக்டிவேஷன் பண்ணணும், கிரெடிட் வேணும், இல்லை ஃபோனிக்ஸ் டூலோட கிரெடிட் வேணும், இல்லை டூல் ஆக்டிவேஷன் பண்ணி தரணும், இல்லை ரினியூவல் பண்ணணும், இல்லை அன்லாக் டூலை வந்து ரினியூவல் பண்ணணும், யூஎம்டி ரினியூவல் பண்ணணும், இல்லை டாங்களோட உங்களுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு ஹார்ட்வேர் சைடில் வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஐஎஸ்பினோட இருக்கிற அடாப்டர் வேணும், ப்ளோயர் வேணும், சால்டர் மிஷின் வேணும், இல்லை லெட் வேணும், இல்லை சம்திங் எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து கொரியர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர்னா உங்களுக்கு டேரக்டாக ஆன்லைன்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்க என்ன டூல் கேட்குறீங்களோ அந்த டூலை வந்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கேட்குற யூசர் நேம் பாஸ்வேர்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணாலே டேரக்டாக நமக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ போர்ட்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகுதா டிஸ்கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டரோட டீட்டெயில் வந்து சொல்லுது. யூசர் வந்து நேம் என்ன கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு, எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து சொல்லுது. அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அது சர்வீஸ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 59 பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 59 மாடல் பிராண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பிராண்ட் இருக்குன்னா 10R, 360 மொபைல், ப்ளூ. ஆனால் இதெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி, ஓப்போ, விவோ, இன்ஃபினிக்ஸ் அந்த மாதிரி தான். ஜியோ கூட கொடுத்துருக்காங்க, ஜியோ ஃபோன் கூட. ஸோ அதில் F10Q பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் கீபேட் மொபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜியோது, அது கூட கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் அப்டேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே கேட்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மொபைலை கூட அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. F90 ஜியோ பாரத் இருக்கான்னு பார்க்கலாமா? இதில் ஜியோ பாரத் வந்து இன்னும் இதில் ஆட் பண்ணல. F10Q அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. F90M ஜியோ ஃபோன் 2 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜியோ பாரத் வந்து இதில் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாடல் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் இந்த ஜியோ கீபேட் போனை எப்படி வந்து நம்ம பின் வந்து அன்லாக் பண்ணுறது, பாஸ்வேர்டு போட்டுருந்தாங்கன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தர அதை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பிராண்ட் கொடுத்துருக்காங்க, வேற என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஜியோனி அதெல்லாம் காமனாக நம்மளுக்கு இருக்கும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் மோட்டோரோலா வந்து பார்க்கலாம். ஏன்னா மோட்டோரோலா வந்து நிறைய சப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்,
எட்ஜி 20 ப்ரோ அது மாதிரி சொல்லிட்டு G10 இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோட்டர்லாக்லாம் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லாவோட பிராண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி, எல்டி, மோட்டர்லா, நோக்கியாவும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோக்கியா 6, 2, 7 அந்த மாதிரி பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாலையும் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் பிளஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன் பிளஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டும் அதுலேயும் கம்மியாக இருக்குது. ஸோ ஒன் பிளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 70, 80, 9R நாடு, ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா இது ஒரு நல்ல விஷயம். நிறைய இது கொடுத்துருக்காங்க. அன்லாக் டோல்ல இல்லாதது கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் டோல்ல கூட இன்னுமே கொடுக்கல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அப்புறம் நத்திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் 1 மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேனாசோனிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்போ ரெனோ 5. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துங்க. நான் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுறேன். உங்களுக்கு ஏன்னா மாடல்ஸ் வந்து இதில் முக்கியமானது உங்களுக்கு தேவை அப்படின்னா பார்க்கலாம். ஓப்போ A7 கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட்மி பக்கம் போகலாம். ஸோ ரெட்மிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் வந்து உள்ள இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரீட் இன் ஃபோனாக ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரீட் இன் ஃபோனாக ஒரு டூல அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது என்ன மாடல், அதுக்குள்ள என்ன ஓஎஸ் இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னா ரீட் இன்ஃபோ வந்து கொடுக்குறது. ரீசெட் எஃப்ஆர்னா அதாவது ஒரு ஃபோனை நீங்கள் ஃபேக்டர் செட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது கையில் ஆல்ரெடி செட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டூல வச்சு பண்ணலாம். அது பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட கூகுள் அக்கௌண்ட் வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் அதில் என்ன கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த கூகுள் அக்கௌண்ட் போட்டால் தான் உள்ளே போகும். அப்படின்னா உள்ளே போகாது. தட் மீன்ஸ் ஓனர் ஐடி வந்து கேட்கும். அதாவது கூகுள் அக்கௌண்ட் வந்து கேட்கும். அது போட்டால் தான் உள்ளே போகும். ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடெக்ஷன் ஃபுல் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ரீசெட்னா அதை டெலீட் பண்ணுறது தான் ரீசெட் எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுவும் சேம் அதே தான். நெக்ஸ்ட் ஃபார்மேட் சேஃப்னா சேஃபாக ஃபார்மேட் அதாவது எந்த ஒரு டேட்டா லாஸுமே இல்லாமல் சேஃபாக வந்து ஃபார்மேட் பண்ணலாம். அதாவது ஃபார்மேட் சேஃப்னு சொல்லுவாங்க. சம்டைம் ஃபார்மேட் சேஃப் கொடுத்தாலுமே டேட்டா வந்து லாஸ் ஆகும். பின் லாக் அண்ட் பேட்டர்ன் லாக்கை மட்டும் எடுத்து கொடுக்கும். இது வந்து எஃப்ஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை சேஃப் அப்படின்னு சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் பண்ணும்போது ஃபோன் வந்து டெட் கண்டிஷன் ஆகிடும், இல்லை பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப்ன்ற வேர்டு வந்து கொடுப்பாங்க. இது கொடுத்தீங்கன்னா சேஃபாக உங்களுக்கு எஃப்ஆர்பி மட்டும் போகும், என்ன போகாது. ரெண்டுத்துல நான் ஒன்று எஃப்ஆர்பி எடுத்து கொடுத்துருவோம், என்ன எடுத்து கொடுக்காது. அதாவது சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேஃப்ன்றது பட் அது நம்மளுக்கு அவ்வளோ இதுவும் இல்லை. ஏன்னா ஃபோன் டெட் ஆனால் கூட நம்ம வந்து ஃபுல் ஃபிளாஷ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. சில பேர் டெட் ஆயிடுச்சுன்னா பயப்படுவீங்க. அந்த மாதிரி பயடாதீங்க. டெட் ஆனாலே ஃபுல் ஃபிளாஷ் பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். ஓகேங்களா? சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அன்லாக் பண்ணுறது, இது வந்து எம்ஐ அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணுறது, இது சாம்சங்க்கு வந்து எஃப்ஆர்பி வந்து பண்ணுறது. சாம்சங்லேயே குவால்காம் சிப் போகிறோம்ல, அதை இடியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எஃப்ஆர்பி வந்து இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹுவாய் ஐடி ரிமூவ் பண்ண பண்ணிங்களா, அதான் ஹானர் ஐடின்னு சொல்லுவாங்களா, அது ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விவோ ஃபார்மேட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்க்ரீன் லாக் மட்டும் நீங்கள் எடுக்கணும் விவோவில் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பேட்டர்ன் பிளஸ் எஃப்ஆர்பி சாம்சங் எடுக்கணும் இதை எடுத்துக்கலாம். ஓப்போ நியூ செக்யூரிட்டி பேட்சில் வந்து எஃப்ஆர்பி எடுக்கலாம் இதை கொடுத்துக்கலாம். இல்லை அதில் வந்து பேட்டர்ன் எடுக்கணும் இதை கொடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்து கேஜி லாக் அதாவது எம்டிஎம் லாக்னு சொல்லணும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில எரர்லாம் வரலாம், அந்த எரரை சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓல்டு மெத்தடும் கொடுத்துருக்காங்க, நியூ மெத்தடும் கொடுத்துருக்காங்க. எம்ஐ நியூ செக்யூரிட்டி பேட்ச் பண்ணுறீங்கன்னா நியூ கிளிக் பண்ணிக்கலாம், ஓல்டு பண்ண போறீங்கன்னா ஓல்டு கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இடியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இடிஎல்லே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குவால்காம்ல இடிஎல் தான் வரும். ஸோ அதனால் இடிஎல் கொடுத்துருங்க. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லை எம்ஐ சென்ட் மோட் அந்த மாதிரி மெத்தடும் வரும், அதுலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்னு இருக்குது. ஃபோன் வந்து ஃபிளாஷ் பண்ண போறீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் இருக்க ஃபிம்மரை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பேக்கப் எடுக்கணும், இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்க பேக்கப் எடுத்துக்கலாம் ஃப்ளாஷ் ஃபைல. பார்ட்டிஷன் மேனேஜர்னா பர்டிகுலர் பார்ட்டிஷனை வந்து நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி மேனேஜர் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுவோம்ல, கியூஆர் ஃபைலை வந்து பேக்கப் பண்ணுறது, ஐஎம்இ ரைட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேரெக்டாக ஐஎம்இ ரைட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரிஜினல் ஐஎம்இ உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பண்ணுங்க, என்ன பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அது இஷ்யூவாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணி விட்டோம். அடுத்த விவோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் மோட்ல வச்சு நீங்கள் வந்து விவோ வந்து அன்லாக் பண்ணுறது, எஃப்ஆர்பி எடுக்கிறது அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோன் ஆன் கண்டிஷனில் வச்சு இந்த ப்ரௌசர் ஆன் பண்ணி எஃப்ஆர்பி பை பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைட் மோட்ல வச்சு எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறது, அந்த ஆப்ரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியாடெக்
இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மீடியாடெக்கில் சாம்சங் வச்சு பார்க்கலாம். சாம்சங் என்னென்ன பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சார் என்ன மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சேம் அதே தான், அந்த பேட்டர்ன் எஃப்ஆர்பி அதே ஐடி ரிமூவ் இதே தான். நீங்கள் எந்த எடுத்தாலுமே சேம் இந்த பேட்டர்ன் எஃப்ஆர்பி. நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் என்ன, பேட்டர்ன் எஃப்ஆர்பி அது இந்த ஹாய் ஐடி இல்லை ஓப்போ ஐடி அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது, இல்லை இந்த எரர் அடிச்சு அதை சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை பைபாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வரும். ஓகேங்களா, சேம் அதே தட் மீன்ஸ் சொல்றது தான் எல்லா டூல்லையும் வர அதே காமன் தான். பட் ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அன்லாக் டூலை விட இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இஎம்டி டூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரத்துக்கு ஒரு கேட்டகரி கொடுக்கலாம். ஆனால் யாட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரத்துக்கு ஒரு கேட்டகரி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. 37 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி 37 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, மைக்ரோமேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மோட்டரோலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோட்டரோலா தான் நமக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கிற ஒரு பிராண்ட்னா அது மோட்டரோலா தான். ஸோ நோக்கியா நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கொடுக்கறது 3 பிராண்டாக இருந்தாலும் பட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியா எடுத்துக்கலாம். நோக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். இந்த C30லாம் ஓடவே ஓடாது, சம்டைம் எரர் அடிக்கும் மியூசிக் டிவைஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொடுத்துருக்க 100% மாடலும் 100% ஓடுமான்றது டவுட் தான். ஓகேங்களா, ஏன்னா எந்த ஒரு டூல் எடுத்தாலுமே அதில் கொடுத்துருக்க பிராண்ட் அந்த மாடல் 100% ஓடாது. சம் விஷன்ஸ் இல்லை கான்ஃபிகர் இஷ்யூனால ஃபெயில்டு கூட ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓடிடுச்சுன்னா லக்கு, ஓடலைன்னா நம்ம வேற எதனா மெத்தட் ட்ரை பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அது அன்லாக் டூலாக இருந்தாலுமே சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து சாம்சங் கொடுத்துருக்காங்க. சாம்சங் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்க்ரீன் லாக் மட்டும் எடுக்கிற மாதிரி, டேட்டா லாஸ் இல்லாமல் அந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி எம்டிஎம் சேம் அதே தான், ரூட் அந்த மாதிரி கேஜி லாக் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இது ஆப்ரேஷன்ஸ்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதில் வந்து என்னன்னா என்ன மாடல் பண்ண போறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா, அவ்வளோதான். போர்ட் வந்து இதில் காமிக்கும், அந்த போர்ட் செலக்ட் பண்ணிப்பீங்க. அது சம்திங் நீங்கள் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்களோ, இடியில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, அது என்ன மெத்தடில் கனெக்ட் பண்ண சொல்லுங்க, அந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்க, எக்ஸாம்பிளுக்கு எஃப்ஆர்பி பண்ண போறீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு டூ செலக்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு, டூ செலக்டடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே இப்போ என்ன கேட்குறது, டவுன்லோட் மோட் அப்படின்னு கேட்குது. டவுன்லோட் மோட மொபைலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைலும் நம்ம கனெக்ட் பண்ணல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிளாஷ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணி ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் ஆன் பண்ணி இந்த பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ரௌசர் ஆன் பண்ணி அது மூலமாக பைபாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் எக்ட் பட்ஜா இருந்தால் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் மீன்ஸ் ஸ்க்ரீன் லாக் மட்டும் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா டிசபிள் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் எதனா ஒன்று ஒர்க் ஆகலாம், இன்னொன்று வந்து ஒர்க் ஆகும். கியூஆர் மூலமாக எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்பேர்னு ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க, நெட்ஒர்க் பேட்ச் கொடுத்துருக்காங்க, அது ஐஎம்இ ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிபி மோடுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் மோடில் எஃப்ஆர்பி தட் மீன்ஸ் பேட்டர்ன் லாக் அன்லாக் பண்ணுறது, பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது, எம்ஐ அக்கௌண்ட் அன்லாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டோலான்னு ஒரு கேட்டகரி கொடுத்து மோட்டோலா இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக போயிடும்னு நினைக்கிறேன். இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கரெக்டாக ஸோ இதில் இருக்க ஒரு ஆப்ரேஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் புரிய வைக்கணும் அப்படின்னா புரிய வைக்கலாம். பட் ஆனால் டைமிங் வந்து பார்த்தாது கரெக்டாக. அதனால தான் ஏன்னா ஒரு ஆப்ரேஷனாக உங்களுக்கு பண்ணி காமிச்சு கூட நான் வந்து சொல்லலாம். தட்ஸ் மீன்ஸ் மொபைலை கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் இதுக்கு ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும் நான் பண்ணலாம். பட் ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அந்த லென்த்து கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அவ்வளோ தூரம் நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நிறைய பேர். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முடிஞ்சால் அந்த லைக் பட்டனே கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறது இன்னும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாய் விட்டோம்ல, இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கலாம். அப்கிரேட் மோடில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஐஎஸ்பி அதாவது ஐஎஸ்பி அடாப்டர் வச்சு நீங்கள் வந்து இஎம்எம்சி பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் பேட்டர்னை ரீட் கூட பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் இந்த 6ன்றதுன்னா 6க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6க்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது. அதேமாதிரி டேட்டா வந்து என்கிரிப்ஷனில் இருந்தால் பண்ண முடியாது. ஓகேங்களா, என்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் டேட்டா ரீட் பண்ணிக்கலாம், இல்லைனா பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம் ஐஎஸ்பி பின் அடாப்டர் வச்சு. ஃபோனை ரூட் பண்ண போறீங்கன்னா இதை வச்சு ரூட் பண்ணிக்கலாம். சோனி கொடுத்துருக்காங்க, முக்கியமான ஒருத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டூலில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஃப்ளாஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்து இதில் சில ஆப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் இதில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மொபைலில் ஒரு ஆப் இருக்கும், அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் அன்இன்ஸ்டாலே ஆகாது. ஸோ ஏடிபி எனேபிள் பண்ணிட்டு அந்த ஆப்போட லிஸ்ட் இதில் காமிக்கும். அந்த ஆப்பை மட்டும் பர்டிகுலர் டெலீட் பண்ணுறதா இருந்தால் டெலீட் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணுறதா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணது யூஸ் ஆகும். ஃபிம்மேர் எக்ஸாக்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபிம்மேர் ஏன்னா உங்ககிட்ட ஒன்று இருக்குது, ஓஎஃப்டி ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லை ஓப்போட ஃபார்மேட்டில் இருக்குது, அதை வந்து நார்மலாக ஸ்கேட்டர் ஃபைலுக்கு மாற்றணும், அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பாயிண்ட்னா இடியில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வந்து காமிக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இஎம்இன்ச் ஐஎஸ்பி பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். இல்லை ஹுவாயில் ஐஎஸ்பி பின்னோட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். மீடியா டெக்கில், ஸ்பெக்ட்ரமில், ஸோ அந்த மாதிரி பின்னோட்டு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 நைட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நிறைய எஃபெக்டும் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த டூல் பை பண்ணலாமா வேணாமான்னு. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை பண்ண சொல்லுவேன். அட்லீஸ்ட் 1 இயர் பை பண்ணா கூட பரவாயில்ல, 3 மந்த்தை பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 இயருக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. சும்மா ட்ரை பண்றதா இருந்தால் 3 மந்த் வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே செட் ஆகுது அப்படின்னா 1 இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்ந்து கூட நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பிசி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஸோ அதனால 2 பேரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த டூலை வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். மொபைல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற எதனா ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டா கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எப்பவுமே சொல்றதா, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க, இன்னும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.